திருச்சி அரியமங்கலம் கணபதி நகரில் உள்ள 2 பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து. 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் கணபதி நகரில் குடோன்கள் தொழிற்சாலைகள் உள்ளன. இந்நிலையில் இங்கு ஆரோக்கிய ராஜ் என்பவருக்கு சொந்தமான ராஜ் பழைய பிளாஸ்டிக் குடோன் உள்ளது. இந்த குடோனில் பழைய பிளாஸ்டிக்கை தூளாக்கி அதனை மறுசுழற்சி செய்து வருகின்றனர். இந்த குடோனில் வேலை பார்க்கும் பணியாட்கள் வேலைக்கு வராததால் குடோன் பூட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்தது. இந்த நிலையில் இன்று மதியம் 1:30 மணி அளவில் குடோனில் இருந்து புகை வரவே அருகில் இருந்தவர்கள் அதன் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து திருவெரும்பூர் மற்றும் திருச்சி ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காற்று வேகம் அதிகமாக இருந்ததாலும் பிளாஸ்டிக் துகள்கள் மளமள தீப்பற்றி இருந்ததால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடினர். மேலும் இந்த விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. இதனிடையே அருகில் உள்ள சரவணன் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு, பிளாஸ்டிக் பொருட்கள் குடோனிலும் தீப்பற்றி எரிந்தது. இதனைத் தொடர்ந்து திருச்சி கண்டோன்மெண்ட், திருவெரும்பூர், பெல், ஸ்ரீரங்கம், சமயபுரம், நவல்பட்டு ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 7 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மேலும் மாநகராட்சி லாரிகள் மூலம் தண்ணீர் வரவழைக்கப்பட்டு 3 மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த அரியமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இரு குடோனிலும் தீப்பற்றி எரிந்த பொருட்களின் சேதம் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாயின. பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.